எனக்கு காசு கிடைக்காது, பணம் கிடைக்காத வருத்தம்னு நினைக்கிறோம். அப்ப அதுக்காகவா அவ்வளவு பெரிய இறைவனுடைய நாமங்கள் இருந்திருக்கும்? இந்த பைக்குக்காகவும் காருக்காகவும் ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் காசுக்காகவுமா அவ்வளவு பெரிய இறை தூதர் பேசியிருப்பாரு? அதுக்குள்ள வேற ஏதாச்சும் அர்த்தம் இருந்திருக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்ம அந்த மைண்ட் செட்டோட ஆராய்ச்சி பண்ண இதை கண்டுபிடிக்கவோ பேசவோ முடியாது எந்த சடங்குகளையுமே. அப்ப சடங்குகள் செய்யலாமா செய்யக்கூடாதானா இது நம்மளை முட்டாள்தனத்துக்கு தள்ளுற வரைக்கும் செய்யலாம். நம்மள அது முட்டாள்தனத்துக்கு தள்ள வச்சுக்கிட்டே இருக்குது. அதுல இருந்து நம்ம முன்னேறவே இல்லை. அப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யறோம். இப்ப இந்த ரூம்ல ஒரு நல்ல விஷயம் செய்யறோம். ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் செய்யறோம். ஒரு புதுசா ஒரு லைவ் போட போறோம். நல்ல விஷயம் தானே? அப்ப இதுல எனக்கு எதையுமே ஒரு இறை நம்பிக்கை இல்லாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. எனக்கு முன்னால நான் அவருடைய ஆசீர்வாதத்தோட செய்யறா நம்புறேன்னு சொல்றாரு. தப்பு இல்ல, செய்யுங்கன்னு சொல்றோம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ ஒருவேளை அவர் ஒரு பூஜை பண்ணிட்டாரு, நடுவில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிட்டாரு, அவர் பிள்ளையார் நம்புறாரு, அது செய்யறாரு. இப்ப நீங்க ஒருவேளை நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, நீங்க மனசுக்குள்ள என்ன வேண்டிக்குவீங்க? நான் எனக்கு எது வேணுமோ வேண்டிப்பேன். அப்ப அது என்ன நம்பிக்கை அப்படின்னா உங்களுக்குள்ள அது நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்ப அவர் வெளிப்படையா செய்யறாரு, அவருக்கு அது தெரிஞ்சது செய்யறாரு, உங்களுக்குள்ள அது தெரிஞ்சது செய்யறீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கீங்கன்னா நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்கள அவர் வழிபடக்கூடிய அதே நேரத்திலேயே நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, உங்களுக்குள்ள கண்ண மூடி நீங்க வேற ஒண்ணு செய்வீங்கன்ற மாதிரி. இது அவங்களுடைய நம்பிக்கை விஷயம்.